ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். சாரியில் கன்வெர்ட் பண்ணது. இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங் டிசைனு, அதுதான் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு மேட்சிங்காகவே ஹேண்டுக்கும் டிசைன் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்டட் மாடல், இது ஒரு டைப்பான ப்ளீட்டட் மாடல் வச்சுருக்கேன், பாக்ஸ் டைப்பில். அதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவல் சாரீ. சாரியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு லைனிங்கும் மேட்சிங்காக எடுத்துக்கிட்டேன். நான் பாட்டத்துக்கு லைனிங் வைக்கல, டாப்பில் மட்டும்தான் லைனிங் வச்சுருக்கேன். இது வந்து முந்தானியை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்கள் ஆக்சுவல் சைஸோட 4 சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 4 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் 40, இதில் சைஸ் 4 ப்ளஸ் பண்ணி 44ஆக வச்சுருக்கேன். அப்புறம் ஹைட்டு வந்து 30 to 35 வரைக்கும் வைங்க, எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க. 35 இருந்துச்சு, அப்படியே வச்சுட்டேன் நான் 35. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வேணும். மொத்தம் 3 லைனிங் வேணும். அதனால் வந்து இதே சேம் சைஸுக்கு இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாடலுக்கு இன்னொரு பீஸ் வேணும். அதனால் வந்து இன்னொரு லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் சைஸுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் டவுட் இல்லாமல் இருக்கும். எல்லோரும் டவுட் கமெண்டில் பண்ணுறீங்க. நான் சொல்லியிருக்க விஷயத்தையே நீங்கள் திரும்பி கேட்குறீங்க சில பேர். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். பாருங்கள், 3ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 3ஆக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதை 3 பீஸையுமே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நெக்கோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு பாக்ஸ் நெக் தான் வைக்க போகிறேன். 4 சென்டிமீட்டர் எடுத்து பாக்ஸாக வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2.5 வச்சுருக்கேன். 2.5 வச்சுட்டு ஹார்ம் கோல் எப்பயுமே போல் 6 தான் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே ஹிப்புக்கிட்ட மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்வ் போட்டுக்கிறேன். பாருங்கள், பாக்ஸுங்கிறதுனால நெக்குங்கிறதுனால நெக்குக்கு ரவுண்டு போடல. இப்போ ஆம்கோலுக்கு மட்டும் ரவுண்டு போட்டுக்கிட்டு இப்போ ஹிப்புக்கிட்ட வந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் போக 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஹிப்புக்கிட்ட கட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்கை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹார்ம் கோலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பீசஸ் இருக்குது பாருங்கள். 3 பீசஸில் ஒரு பீசஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் 2 பீசஸை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஒரு பீசஸ் தனியாக வைங்க. பேலன்ஸ் இப்போ 2 பீசஸ் தான் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இந்த முந்தானியை இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி அதில் கட் பண்ணிப்போம். முந்தானியை ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து முந்தானியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு முந்தானியை அதே சேம் சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து நகுரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின் பண்ணிவிட்டு கட் பண்ண. இப்போ நெக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் நெக்கை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு டீப்பாக டிசைன் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மாடல் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பா நெக்கு கட் பண்ணிக்கிறேன். இல்லை பாக்ஸ் நெக்ஸ் வேணாம் அப்படின்னாலும் பாட் நெக் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. பாட் நெக்கும் கட் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் வேணுமோ நெக்கோ அதுமாரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை தான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இடையில உள்ள டிசைனுக்கு நம்ம கட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ப்ளீட்டட் வச்சுக்கலாம். இப்போ இடையில உள்ள டிசைனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தனியாக துணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற 2 பக்கமும் பாட்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடையில உள்ள பாட் மட்டும் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் லென்த்தை மெஷர் பண்ணிட்டு சாரியில் ப்ளைன் சாரியில் தான் நம்ம வந்து இடையில கிளாத் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 பக்கம் இருக்கிற பார்டரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 பக்கம் இருக்கிற பார்டரை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அதில் வந்து ப்ளீட்டட் வைக்க போகிறோம். ப்ளீட்டட் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம்.
ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது ப்ளீட்டட் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எந்த டவுட்டும் வராது. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் கேட்டவங்களும் கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதுமாரி ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. நான் இதுவே சின்னதாக தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கிளாத்து பத்தலைன்னா பெருசாக வச்சுக்கலாம். கிளாத்து சாரீ கிளாத்தில் கன்வெர்ட் பண்ணுறதுனால எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் வந்து நான் சின்ன சின்ன ப்ளீட்டடாகவே வச்சுருக்கேன். இதே கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிக ப்ளீட்டட் வைக்கணும். ஏன்னா கிளாத் எடுக்கும் போது 4 மீட்டர் 5 மீட்டர் தான் எடுப்போம். இதே சாரீனா லென்த்து நிறையா இருக்கும். அதனால் இது வந்து மோஸ்ட்லி வந்து இதுமாரி டிசைன்லாம் வந்து சாரியில் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் கிளாத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் தான் இடையில மணி வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஹேண்டுக்கு வந்து லென்த் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 55 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன் லென்த்து. அதுக்கு வந்து மேலே இருக்கிற பார்டரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம், கீழே இருக்கிற பார்டரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி வந்து பார்டரை ஏதாவது ஹேண்டுக்கு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா பார்டரை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேண்டில் உள்ள ஹைலைட் பண்ணது தெரியும். சில பேர் ஹைலைட் பண்ணிவிட்டு பார்டரையும் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தா பார்டர் தான் லுக்காக தெரியும் ஒழிஞ்சு நம்ம ஹைலைட் பண்ணியிருந்த டிசைனும் லுக்காகவே தெரியாது. அதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க, ஹைலைட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்டரை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுவும் அதேமாரி தான். நான் ப்ளீட்டட் மாடல் வைக்கிறதுனால வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஹேண்டோட ஹைட் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து நான் வந்து எப்பயுமே போல் ஷார்ட் ஹேண்ட் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் எடுக்கிறேன்னா அதில் ப்ளீட்டட் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன் ப்ளீட்டட் வைக்கிறதுனால. அப்புறம் சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதோட கீழே அண்டர் ஆர்மையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கர்வ் வரைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி வந்து சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு ப்ளீட்டட் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் லென்த் ஓரளவு எடுத்திருக்கேன், அதேமாரி எடுத்துக்கோங்க. இப்போ டபுள் லைன் போட்டுக்கிட்டு இப்போ கர்வ் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே தான் ப்ளீட்டட் வைக்கிறதுங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. எப்பயுமே போல் சேமாக கட் பண்ண போகிறோம். கீழே தான் ப்ளீட்டட் வைக்கிறோம், அதனால் எப்பயுமே ஹேண்டு கட் பண்ணுற மாதிரி சேம் மெத்தடில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஹேண்டை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதில் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். எதுலேருந்து எது வரைக்கும் ப்ளீட்டட் வைக்க போகிறோங்கிறதுக்கு மார்க் பண்ணால் தான் 2 பக்கமும் சேம் மெத்தடில் ப்ளீட்டட் வைக்கலாம். இதுக்கு ஒரு மடித்து தைக்கிறதுக்காக 1 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். இப்போ டோட்டல் லென்த் வந்து 17 இருக்குது. நான் அதில் 7 மார்க் பண்ணி ப்ளீட்டடுக்கு வச்சுக்கிட்டேன். இதில் ஹேண்டு போக ப்ளீட்டடு இது இப்போ அதே மார்க் பண்ணதை அந்த ஹேண்ட்லேயும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளீட்டட் வைக்க போகிறோம். இது மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு மேலே இருக்கிறதுல ப்ளீட்டட் வைக்க போகிறோம். இதுமாரி ப்ளீட்டட் வச்சு பின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஷேர் ஆனால் தான் அடுத்தடுத்து மோஸ்ட்லி எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேருக்கெலாம் ஷேரே ஆக மாட்டுது. ஏன்னா லைக் பண்ணாதனால வந்து வீடியோ ஷேர் ஆக மாட்டுது. லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்தது வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ப்ளீட்டட் வச்சாச்சு. இதில் தான் ஃப்ரண்ட்லேயும் ஹேண்ட்லேயும் பீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து கீழே பாட்டமில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளீட்டட் மாடலுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே போல் சாரியில் உள்ள 2 பார்டரில் ஒரு பார்டரை கட் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா 2 சைடு பார்டர் வச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு பார்டர் எடுத்து கட் பண்ணிவிடுவேன். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே வந்து சாரீ முந்தானி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு மேலே லைனிங் கொடுத்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில கட் பண்ண போகிறோம். திருப்பத்துக்காக இடையில கட் பண்ணிக்கிட்டு அது மேலே படிமான தையல் போட போகிறோம். இது ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு இடையில தான் அந்த டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க டிசைனு. அதுக்கு வந்து பாட் நெக் வச்சுருப்பாங்க. இது வந்து நான் பாட் நெக் காட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு பாட் நெக் காட்ட வச்சுருக்கேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கரெக்டாக வருதான்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு இடையில உள்ள டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அன்ஈவனாக கண்டிப்பாக வரும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க சமமாக. இப்போ இடையில உள்ள பாட்டிப் தான் குண்டு ஊசியை வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கரெக்டாக அது. இப்போ மேலே இருக்கிற குண்டு ஊசியை வச்சுட்டு மடித்து தைச்சிக்கலாம். எடுத்துகிட்டு மடித்து தைச்சிக்கலாம். இந்தமாரி மடித்து தைச்சிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரண்ட் சைடில் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் மட்டும் கரெக்டாக இதுமாரி டிசைன் வைப்பாங்க. நான் வந்து ஃபுல்லாக வச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு ஃபுல்லாக வைப்பேன். அந்த ஹோலில் மட்டும் வச்சிங்கன்னா ஒன்று தூக்கிட்டு வந்துடும். என் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா ஃபுல்லாக வச்சா படிமான சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால சமமாக இருக்கும். அதேமாரி ஃபுல்லாக எந்த டிசைன் வச்சாலும் ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ண பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், சைடில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் டிசைனோட. இதேமாரி நெக்கையும் ஜாயின் பண்ணுறேன். அந்த டிசைனோட நெக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுமாரி நெக்கையும் 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தை பிடிச்சி ஜாயின் பண்ணுங்கள், சுருக்கம் வராமல். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கமும் ஓப்பனை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் சைடு நெக் எப்பயுமே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி திருப்பிக்கலாம். பேக் நெக்கே அதுமாரி கட் பண்ணிக்கிறேன். திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஜாயின் பண்ண போகிறோம். எப்பயுமே ஷோல்டருக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஒன்று டைட்டாக இருந்தாலும் இல்லை போடும்போது டக்குன்னு பிரியறது ஃபஸ்ட்டு அதுதான் ஷோல்ட்ரு. அதனால் வந்து நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அதில். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் உள்ள ப்ளீட்டடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும், தைக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ 2 பக்கமும் ப்ளீட்டடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து மடித்து தைச்சிக்கிட்டேன். ஹேண்டை ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மடித்து தைச்சிட்டு சென்ட்ரு பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் தான் வந்து ஜாயின் பண்ணும்போது தெரியும் நமக்கு. நான் எப்பயுமே சென்ட்ரு பார்ட்லேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதேமாரி சென்ட்ரு பார்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பார்ட்லேருந்து ஹார்ம் கோல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அந்த பக்கமும் அதே தான், ஷோல்டர்லேருந்து அது ஹார்ம் கோல் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை அண்டர் ஆர்மில் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் இப்போயுமே சொல்லியிருக்கேன், ஹேண்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ அவுட்லுக்கும் அவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஜாயின் பண்ணிட்டு இழுத்து அது ஒரு லுக் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான், நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட அதுக்கான அவுட்லுக் கொடுக்கறது தான் முக்கியம். அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து வர்ணித்து அதோட லுக்கை எப்படி கொண்டு வரோமோ அதில் தான் அவுட்லுக்கே இருக்குது. பாருங்கள், இதில் ஸ்டிச் பண்ணவும் தான் இதில் உள்ள அவுட்லுக்கே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிம்பிளாக தான் இருந்துச்சு. இதை ஸ்டிச் பண்ணவும் தான் அதோட லுக்கே வந்துச்சு. அதேமாரி நீங்கள் ட்ரெஸ்ஸை மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணுறது பெருசு இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இதேமாரி ஹேண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுமாரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நெக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வரும் நெக்கு.
பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணும்போது சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ வந்து நெக்கில் பீட்ஸ் வைக்கவும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அவுட்லுக்கும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெஸ்லேயும் இந்த ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, வேறு எந்த மாடல் வச்சாலும் இதுமாரி ப்ளீட்டட் ஒர்க் வச்சு ஹேண்ட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு இந்த லுக்கு. இப்போ வந்து கீழே வந்து பாட்டமாக மடித்து தைக்க போகிறோம். இதில் பாருங்க ப்ளீட்டட் எப்படி வைக்கிறேன்ட்டு. இந்த பக்கம் வந்து பாதி அந்த பக்கம் ஒரு வாட்டி ப்ளீட்டட் வச்சுக்கலாம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் அதே சேம் அளவு தான். அந்த பக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே சேம் லென்த்தில் இந்த பக்கமும் வைக்க போகிறோம். பாக்ஸ் ப்ளீட்டட்பாங்க. பாக்ஸ் ப்ளீட்டடோட நம்ம வந்து இப்போ இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பேக்கில் எப்பயுமே போல் ப்ளீட்டட் தான், நார்மல் ப்ளீட்டட் தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தானே லுக்கு தெரியும் நமக்கு, அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் வச்சுருக்கோம். அதை முடிஞ்சிட்டு இப்போ பேக் சைடில் 2 பக்கமும் டாட் வச்சுக்கலாம். இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் டாட் வச்சுக்கலாம். பேக் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்டட் மாடலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே போல் ப்ளீட்டட் மாடல் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் லைனிங் வைக்கிறேன். இது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இது ஒரு பழைய காலத்து சாரீ ஆட்டம் தான் இருந்துச்சு, சில்க் சாரீ. அதனால் இதுக்கெல்லாம் லைனிங் நான் வைக்கல. கீழே பாட்டமில் அப்பரில் வச்சதுக்கு காரணம் வந்து அதில் ஜரியெல்லாம் இருந்துச்சு. அது வந்து நம்ம போடும்போது குத்தம், அது இல்லாமல் டிசைனும் நம்ம பண்ணுறோம், அதுவும் குத்துங்கிறதுனால அப்பரில் நான் வச்சுக்கிறேன். பாட்டமில் நான் வைக்கல. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கும். டைம் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.